ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அவளை இப்ப எப்படிப்பா காப்பாத்துவேன்? கடவுளே, என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து என் கையில சேர்த்துரு. எனக்கு ஒண்ணு தோணுது கதிரு, ரோகிணியை கடத்தினது கலிவர்தனா தான் இருக்கணும். அவன் சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டானேடா. கலிவர்தன தாத்தா, நீங்க ஏன் தாத்தா இத பத்தி கவலைப்படுறீங்க? ரோகிணி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். அப்படியே அந்த கலிவர்தனை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியாம எங்க போய்ப்பா தேடுவ? எங்க போய் தேடுவ? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. அண்ணா, அவன் நம்பருக்கு கால் பண்ணனா. அவன் நம்பர் ஆன்ல இருந்தா சிக்னல் எந்த டவர்னு கண்டுபிடிச்சு ட்ரேஸ் பண்ணிரலாம். சீக்கிரம். அம்மா அழாதம்மா. ராகினி, நம்ம எங்க போதோம்? சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப அந்த முரளிக்கு கால் பண்ணு. இருமா, அழாதம்மா. கால் போதானா? அவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நீ அந்த சித்ரா கால் பண்ணு. இதுவும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. குடும்பம் மொத்தமா சேர்ந்து பிளான் போட்டு ரோகிணியை தூக்கி இருக்காங்க. எல்லாரும் அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. தாத்தா, அப்ப அவங்க தான் கண்டிப்பா ரோகிணியை கடத்திருக்காங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய கடத்திட்டாங்களே, அவ கல்யாணம் நின்னு போயிடுமா? மாமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா ரோகிணி காணுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அந்த கலிவர்தன் நம்ம ரோகிணியை எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அவளை கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு அவனை நானான்னு பாத்துறேன். கதிரு, நீ கோவப்பட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்பா. அதனாலதான் உன்னை அமைதியாயிரு இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல ஒரு நல்லதுதான்ப்பா நடக்கணும். அந்த மிருகத்தை நீ கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறேன்னா நாங்க எப்படிப்பா நிம்மதியா இருப்போம்? தாத்தா, அவன் ரோகிணிய மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போயிருக்கான். ராகினி தலையில அடிச்சிருக்கான். இதெல்லாம் பாத்துட்டு நான் என்ன சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்காக உன்னை சும்மா இருன்னு சொல்லலப்பா, நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கோன்னு சொல்றேன். இந்த பாரு, நீ ஆத்திரப்பட்டு கலிவர்தனை பழி வாங்கணும்னு நினைக்காத. ரோகிணியோட கல்யாணத்தை எந்த சூழ்நிலையிலும் நின்னு போகாம நடத்தி முடிக்கணும்.